ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில ரிமைண்டர்ஸும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடிய காமனான இம்பார்ட்டன்ட் டவுட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி எம்சிசியோட லாக்கிங் டேட் கரெக்டாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி. ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் நான் நிறைய டைம் அப்டேட் பண்ணிட்டேன். 4 மணியில் ஆரம்பித்து 11:55 வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைம் லைனுக்குள்ளே இன்றைக்கி தேதி வந்து 16. இந்த 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஃபில் பண்ண சாய்ஸை லாக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி வெப்சைட்லேயே அவைலபிளாக இன்றைக்கி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். மெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி வரும். நீங்கள் அதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஒன்ஸ் வந்து சாய்ஸ் லாக்கிங் வரும். அங்கேயும் உங்கள் பாஸ்வேர்டை போடணும். பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகும். அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணலாம், லாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்பில் பாருங்கள் சாய்ஸ் லாக்கிங் ஒன்று வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன் கூட வீடியோ போடுறேன். ஒன்ஸ் ஓப்பன் ஆகட்டும். அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபில் பண்ண எல்லாத்துக்குமே சாய்ஸ் லாக்குன்னு ஒன்று கேட்கும். அதை லாக் பண்ணிக்கங்க, ஒரு மறக்காமல் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 16ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். இது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கான வீடியோவும் அதுக்கான ரிமைண்டர்ஸும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்து வச்சுக்கிங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஒன்ஸ் நான் காட்டிடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதான், த லாஸ்ட் டேட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான சாய்ஸ் லாக் டேட் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. அதை போட்டு வந்தோடனே நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஸோ இன்னைக்கு 16 செப்டம்பர் அப்படிங்கிறது என்ன டேட், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரவுண்டு 2 ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, சார் 19ஆம் தேதி ரிசல்ட் வருது, அன்றைக்கி பார்த்துட்டு வந்து நான் இங்கே போடுறேன் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா தான் 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் ரிசல்ட் வந்தோடனே இங்கே வந்து உங்களால் போட்டுக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னையோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. சாய்ஸ் ஃபில்லிங்கோ சாய்ஸ் லாக்கிங்கோ கிடையாது. பட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் வரக்கூடிய நாட்களில். அண்டு அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டில் சாய்ஸ் லாக்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுமே தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன்னொன்று ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ட் ஃபர்தராக இந்த வீடியோவோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்போ வந்து ஒரு ஒர்க்கில் இருந்தேன், பிஸியில் இருந்தேன், வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தேன், இல்லை சர்வர் இதாகிடுச்சு, நான் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியல அப்படின்னா சாய்ஸ் லாக் டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கணக்காவணிங்க. இட் இஸ் நெசசரி டு ஃபில் அப் த சாய்ஸஸ் அண்ட் லாக் த சாய்ஸஸ் டு கெட் த சீட் அலாட்டட் ஆர் ஐ வில் பி அலாட்டட் சீட் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் த லெஃப்ட் ஓவர் சீட்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நான் ஒரு வேளை சாய்ஸ் லாக் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி தரப்புலேயே ஆன்சரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப்டர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி டு டேக் பார்ட் இன் ஆன்லைன் அலாட்மெண்ட் ப்ராசஸ் பிஃபோர் ரவுண்ட் 1 டூரிங் த ஸ்பெசிஃபைடு ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதில் ப்ராப்பராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அடுத்து you have to fill in choices institutional college courses in order to your preference. அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அந்த ஆர்டருக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் சாய்ஸ் இஸ் ஃபில்டு இட் கேன் பி மோடிஃபைடு பிஃபோர் லாக்கிங் இட். நல்லா புரிஞ்சுக்கங்க. லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மோடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூரிங் சாய்ஸ் லாக்கிங் பீரியட் இட் இஸ் நெசசரி டு லாக் த சாய்ஸஸ் டு கெட் த பிரிண்ட் ஆஃப் யுவர் சப்மிட்டட் சாய்ஸஸ். இந்த இடத்துல லாக்கிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சாய்ஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே தெளிவாக ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண சப்மிட் அந்த பண்ணது எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சாய்ஸ் லாக் அப்புறம் உங்களுக்கு அந்த பிரிண்ட் காப்பி வரும். அதுக்கு முன்னாடி பண்ணணும் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் என்னென்ன காலேஜ் லாக் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஃபைனலாக பாருங்கள், if candidate does not lock the choice submitted by him or her, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சாய்ஸ் லாக்கை சாய்ஸை ஃபில் பண்ண சாய்ஸை லாக் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி லாக்டு. அவ்வளோதாம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணால் போதும். இன்றைக்கி டேட் வந்து 16 செப்டம்பர். இன்றைக்கி ஆல் இண்டியாவில் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணி ஆகணும். 4 மணியில் ஆரம்பித்து 11:55க்குள்ளே. ஒருவேளை இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, என்ன ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும்னு எம்சிசி சொல்லிடுச்சு. ஆஸ் பர் ஷெட்யூல் அவங்க இன்னைக்கு 16ஆம் தேதிக்கு மேலே அவங்களே சாய்ஸ் லாக் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தான் ஆகணுங்கிற 100% கட்டாயம் இல்லை, இருந்தாலும் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். If you don't register and fill in the choices during the registration period, you will be not allowed any seat. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா இந்த மாதிரி டைமில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அப்புறம் உங்களுக்கு சீட்டும் கிடையாதுங்கிறாங்க. ப்ளீஸ் also note that registration will be available once before allotment of round 1, before starting round 2, before starting round 3 and before stray vacancy round.
இதுவும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்டு ஆரம்பிக்கிறது கூட அவனுங்களே கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுண்ட் 2ல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ரவுண்ட் 1லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ரவுண்ட் 3க்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக பண்ணிக்கங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் நீங்கள் கடைசியாக சாய்ஸ் லாக்கும் பண்ண முடியாது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நீங்கள் ஒரு டைம் சாய்ஸ் லாக் பண்ணணும். ஏன் சாய்ஸ் லாக் பண்ணால் ஃபைனலாக நீங்கள் என்னென்ன சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் ஒரு டைம் ஓனாக எல்லோரும் சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் தானாகவே லாக் ஆகிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட இன்னொரு மேஜர் டவுட். அதையும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக நம்மளோட சித் எஜுகேஷனல் அகாடமி சார்பில் இந்த வருஷத்துக்கான அப்டேட்டையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நீட் 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலில் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நடத்தக்கூடிய நம்பர் 1 அகாடமி நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி தான். ஸோ நம்ம அகாடமியில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கேம்பஸும் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் ஃபவுண்டேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னா நம்ம அகாடமி மட்டும்தான். அதுவும் ஃபீஸ் நான் ட்ரான்ஸ்பரண்டாகவே கொடுத்துட்டேன். வித் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு அவைலபிள் தான். டெஸ்ட் எழுதி நீங்கள் ஸ்காலர்ஷிப் எடுத்துக்க முடியும். நியூ சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணப்படும். லாஸ்ட் இயர் அப்டேட் பண்ணால் அதுக்கான மாடிஃபிகேஷன் சிலபஸ் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு புக் ஃபீஸ் எல்லாமே அதில் ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்தாச்சு. எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னா மார்னிங் 5:30க்கு ஆரம்பிக்கக்கூடிய சப்போர்ட் ஈவினிங் 10 PM ஒரு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் உங்கள் கூடயே இருக்க போகிறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே டீச் பண்ண போகிறாங்க. இதையும் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கலாம். நம்ம கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் கிளாஸஸ் இருக்குது. எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃபுல் டெஸ்ட்டில் இனிஷியலேருந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் கொடுக்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்லேருந்து ஃபிசிக்ஸ் நடத்தப்படும். கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் எங்கே தேடினாலும் நம்ம கிளாஸஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் என்விரான்மெண்ட்டோட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் பயன்படுத்திங்க. தனித்துவமான பயிற்சி முறை ரிப்பீட் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபுல் டெஸ்ட் பேப்பரை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஆன்சர் கீ போடாத டைமில் நம்ம இந்தியாவில் உள்ள ஆன்சர் கீ போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் அளவில் A to Z வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. இங்கே தமிழ் மீடியம்னா 100% தமிழ் மீடியம் தான். வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் கன்வெர்ட் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே இருக்காது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கட்டோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட அட்மிஷன் வந்து போட்டுவிட்டு இந்த வருஷம் ஷுவராக டாக்டருங்கிற கனவை நீங்கள் அடையிறதுக்கு நம்மளோட அகாடமி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதும். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடந்து போயிட்டுருக்கு. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் இன்னொரு அகாடமியில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான கோச்சிங் ப்ராப்பராக இல்லைனா தயவு செஞ்சு அந்த அகாடமி வெளியே வந்து இன்னொரு அகாடமி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் டாக்டர் கோட்டு போட்டாகணும். இல்லையா ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி இன்னொரு வருஷம் எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நடக்குது. அந்த 1 yearக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 year பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.